நயன்தாரா வெர்சஸ் த்ரிஷா, வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வெர்சஸ் ஆர்ஜே பாலாஜி, இல்லாட்டி ஆர்ஜே பாலாஜி வெர்சஸ் சுந்தர்சி அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு கிளாஷ் இப்போ தமிழ் சினிமாவில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டாக் தான் இன்னைக்கு கோடம்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பேச்சாக போயிட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டு ஆர்ஜே பாலாஜி மற்றும் சரவணன் இயக்கத்தில் நயன்தாரா, ஊர்வசி, அபி நக்ஷத்ரா மற்றும் பலர் நடிப்பில் மூக்குத்தி அம்மன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால அந்த படம் நேரடியாக நவம்பர் 14ஆம் தேதி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. படத்தை பார்த்து பலருமே படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக நயன்தாரா அவர்கள் முதலாக அம்மன் கேரக்டரில் நடித்த அந்த முதல் திரைப்படம் அந்த படம் அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. குறிப்பாக போலி சாமியார்கள் அவங்க மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, மக்கள் மூலமாக அவங்க எப்படி சம்பாதிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவும் ஓப்பனாகவே ஆர்ஜே பாலாஜி அந்த படத்தில் பேசியிருந்திருப்பார். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் அந்த படத்தையுமே தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ அதோட தொடர்ச்சியாக இப்போ மூக்குத்தி அம்மன் படத்தினுடைய 2, அதாவது மூக்குத்தி அம்மன் 2 எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை போன மாதம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் அறிவிச்சிருந்தாங்க. பட் அங்கே தான் இப்போ பிரச்சனையே உருவாகியிருக்கு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மற்றும் ஆர்ஜே பாலாஜி இவங்க 2 பேருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பு இருந்தது. தொடர்ந்து 3 படங்கள் அவங்க சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது எல்கேஜி திரைப்படத்தில் ஆரம்பித்த அவங்களுடைய பயணம், அந்த படமும் வெற்றி அடைஞ்சது. அதை தொடர்ந்து மூக்குத்தி அம்மன் படம் பண்ணாங்க, அதுவும் ஜெயிச்சது. அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக இந்த வருடம் ஜனவரியில் சிங்கப்பூர் சோழன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் சத்யராஜ், ஆர்ஜே பாலாஜி, லால் இவங்கெல்லாம் நடிச்சிருந்திருப்பாங்க. கோகுல் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த திரைப்படம் கொஞ்சம் ஃபெயிலியராக தான் முடிஞ்சது. படத்துக்கு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் நிறைய பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே அந்த படம் கொஞ்சம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் கிட்டத்தட்ட அந்த படத்தை முடியுது. ஸோ அந்த படத்தினுடைய தோல்வி காரணமாக ஆர்ஜே பாலாஜி மற்றும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இவங்க 2 பேருக்கும் இடையில மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து உலாவிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இதனால தான் இவங்க மூக்குத்தி அம்மன் 2ஓட அப்டேட்டை இப்போ விட்டுருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2 டைரக்ட் பண்ண போகிறது வேற யாரும் கிடையாது, சுந்தர்சி அவர்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் இப்போ லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி பார்ட் 1 ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதே கூட்டணியில் தான் பார்ட் 2வையும் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்கிற இந்த மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் நயன்தாரா நடிக்கிறாங்க. ஆனால் டைரக்ட் பண்ண போகிறது ஆர்ஜே பாலாஜி கிடையாது, சுந்தர்சி அப்படின்ற அறிவிப்பு இப்போ லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு காரணமாக தான் ஆர்ஜே பாலாஜி இல்லாட்டியும் சுந்தர்சியை வச்சு நாம ஒரு படத்தை ஹிட் கொடுக்கலாம் அப்படின்னு வேல்ஸ் ஃபிலிம் முடிவெடுத்திருக்காங்க. அதனால தான் ஆர்ஜே பாலாஜி அவங்க கூப்பிடாம விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி தான் மூக்குத்தி அம்மன் 2 எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருந்தது. பட் ஆனால் அது மூக்குத்தி அம்மன் 2 கிடையாது, அது மாசாணி அம்மன் அப்படின்ற ஒரு டைட்டிலை வச்சு த்ரிஷா வச்சு அவங்க டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதுதான் த்ரிஷா தான் மூக்குத்தி அம்மன் 2 நடிக்க போகிறாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த செய்தி பரவிட்டு இருந்தது. பட் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையாக தான் மூக்குத்தி அம்மன் 2 நயன்தாரா நடிக்கிறாங்க, வேல்ஸ் ஃபிலிம் தயாரிக்கிறாங்க, சுந்தர்சி தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த பக்கம் தான் நான் இப்போ ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் 2க்கு பதிலாக மாசாணி அம்மன் அப்படின்ற தலைப்பில் த்ரிஷா வச்சு அவரும் ஒரு மூக்குத்தி அம்மன் மாதிரியே ஒரு படத்தை பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது சினிமா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய போராக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தரை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றது அவருக்கு கிட்டத்தட்ட சவால் விடுற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆர்ஜே பாலாஜி இல்லாட்டி என்ன, நான் சக்ஸஸ் பண்ணி காமிட்டுறேன் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இங்கே ஐஸ்வர்யா கணேஷ் இறங்கியிருக்காரு. பட் ஆர்ஜே பாலாஜி அதுக்கு சும்மா விட மாட்டார். அவரும் த்ரிஷா வச்சு இந்த பக்கம் மாசாணி அம்மன் நீங்கள் இல்லாட்டி நான் வேற ஒரு தயாரிப்பாளர் வச்சு நான் ஹிட் கொடுப்பேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பி இறங்கியிருக்காரு அப்படின்ற தகவல்களும் இப்போ உலாவிட்டு இருக்கு. பட் எது எப்படியோ தமிழ் சினிமாவில் ஆரோக்கியமான ஒரு போட்டினே சொல்லலாம். எப்படியும் சுந்தர்சி அவர்களுடைய நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக அவர் இந்த கமர்ஷியல், இந்த சாமி படங்கள் அப்படின்னா அவர் அதில் பீக் இறங்கிடுவார். மக்களுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும், எதை ரசிப்பாங்க, எதை தேட்டரில் எந்தெந்த இடத்துல வச்சா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுல அவருக்கு பயங்கரமாக தெரியும் அது. ஸோ சுந்தர்சி அவர்கள் அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருவார். ஆர்ஜே பாலாஜி இப்போ ரீசெண்டாக கலக்கிட்டு இருக்காரு, இயக்குனராகவும் அவர் ஒவ்வொரு படத்துலையுமே மெருகேற்றிட்டு இருக்காரு. ஸோ ஆர்ஜே பாலாஜியும் த்ரிஷா வச்சு இப்போ இருக்கிற பசங்களுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத அவருமே யூகிச்சு ஹிட் கொடுத்துருவாரு. ஸோ எது எப்படியோ இந்த 2 படங்களும் நல்ல படங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.